இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நாம் அநேக இக்கட்டுகளிலும் சோதனை நேரத்திலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் கூறுகிறோமா என்பது ஒரு சந்தேகம்தான். ஏனென்றால் 1 நாளாகவும் 16:34 சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் மாறாமல் இருக்கிறபடியினால் தான் நாம் இன்றும் உயிரோடு இருக்கிறோம். அநேக தரங்களில் ஆண்டவருடைய கிருபையை நாம் மறந்து ஜீவிக்கிறோம். அநேக காலங்களில் நாம் மற்றவர்களை நோக்கும் பொழுது ஏராளமான பேர் எத்தனையோ விதமான கொடிய சோதனைகளிலும் விக்கட்டுகளிலும் அகப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள். ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்தாலும் அதை தாங்கக்கூட ஒரு தைரியத்தையும் எதிர்த்து போராட ஒரு கிருபையும் தந்தபடியினால்தான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய காரியம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நீங்கள் பார்த்தீர்கள், அநேக தரம் எல்லாரும் கர்த்தர் நல்லவர், அவருக்கு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுதான் என்று சொல்லுவார்கள். சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணின போதும் கூட அவர் துதித்து போது கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இப்படி முறையாக அவர்கள் பாடும் பொழுது அந்த மகிமையினால் நிறைந்தது தேவாலயம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மகிமையினால் நிறையப்படத்தக்கதாக, தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறையப்படத்தக்கதாக இருக்க வேண்டும் என்றால் அடிக்கடி நாம் கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் மத்தியிலும் அதுதான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு முன்னேற்றத்தை குறிக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் எவ்வாறு வளர்ந்திருக்கிறோம் என்பதை எப்படி நாம் அறிய வேண்டும் என்றால் எத்தகைய சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஆகையால் இந்த செய்தியின் தலைப்பு கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, சங்கீதம் 25:8, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பிதாவாகிய தேவன் நல்லவர் மட்டுமல்ல, உத்தமருமாக இருக்கிறார். அநேக தரம் நாம் நல்லவர்களாக ஜீவித்து விடலாம். ஆனால் எல்லா காரியத்திலும் உண்மையும் உத்தமமாக இருக்கிறோமா என்பது ஒரு சந்தேகம்தான். ஏனென்றால் புறஜாதி மக்கள் கூட அநேக தரம் நாம் பார்க்கும்போது நாம் சொல்லுவோம், அவர்கள் மிகவும் நல்லவர்கள், அவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்று. ஆனால் அவர்கள் உத்தமமாக ஜீவிக்கிறார்களா? எல்லா காரியத்திலும் பொய் சொல்லாமல் எல்லாவற்றிலும் உண்மையை பேசி உத்தமமாக ஜீவிக்கிறார்களா என்று நாம் சோதித்து பார்க்கும் பொழுது சற்று கடினமே. இந்த உத்தமம் என்பது ஒருபோதும் பொய்யுறாத தேவன். அவர் சொன்னதை மாற்றவே மாட்டார். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு உண்மைத்தன்மை உண்டு, அதை அவரால் மாற்றவே முடியாது. நாம் வேணா மனிதராக இருக்கிறபடினால் சில காலம் உண்மையாக இருப்போம், சில காலம் வேறு சமயங்களில் நாம் தவறி விடுகிறோம். ஆனால் கர்த்தர் இங்கு சொல்கிறது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், அவர் பாவிகளுக்கு தம் வழியை தெரிவிக்கிறார். நாம் ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் ஏதோ ஒரு தூரம் ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி நம்மிடம் விசாரிக்கும் போது உண்மையாக நாம் சொல்லுவோம். ஆனால் யாரும் தெரியாதவரிடம் நாம் ஒன்றுமே சொல்ல மாட்டோம். அந்த காரியத்தை பற்றி தெரிந்தாலும் எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறிவிடுவோம். இது யாரோ ஒரு துர்மனிதர் போல, ஒரு போக்கிரி போல, ஒரு குடித்து வெறித்த மனிதன் வந்து நமக்கு ஒரு வழியை கேட்கும்போது நாம் என்ன சொல்லுவோம்? முகம் கொடுத்து பேசவே மாட்டோம். இவனிடமெல்லாம் பேசினால் நம்முடைய தகுதி என்னாவது என்று சொல்லி நாம் அலட்சியம் பண்ணுவோம். அதே போல் பாவியான ஸ்திரீகளையும் கூட நம்மிடம் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நாம் நினைத்து கொள்வோம், நாம் தான் அதிகமான பரிசுத்தவான்களை நினைத்து அவரிடம் முகம் கொடுத்து பேச மாட்டோம். ஆனால் பிதாவாகிய தேவன் பாருங்கள், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அவர் பாவிகளுக்கு வெளியே தெரிவித்தபடியினால்தான்
பாவிகளாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழி என்று அறிந்து இன்று நாம் கிறிஸ்துவ மெசேஜ்களையும் கிறிஸ்துவராக இருக்கிறோம், கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இதை சிந்திப்போம் பிரியமானவர்களே. பாவிகளுக்கு வழியை அவர் தெரிவித்தனால்தான் இம்மட்டும் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். சகையின் வாழ்க்கையில் அவர் ஒரு பாவியான மனிதனிடத்தில் போகிறார் என்றுதான் மற்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனாலும் அந்த பாவியான மனிதனிடம் வழியை தெரிவிக்கும்படி அவர் வீட்டுக்கு சென்ற பொழுது தன் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனை தெரிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறபடியினால்தான் உலகத்தாரால் வெறுக்கப்பட்ட தேவனை தேட வேண்டுமே என்று ஒரு மரத்தில் ஒளிந்து கொண்டிருந்த சகையை கூட்டி வந்து இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்று கூறினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் உணர்ந்து கொண்ட மக்களாக இருக்கும் பொழுது நாம் அப்பொழுதெல்லாம் நினைவு கூற வேண்டியது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவியாக என்னை அவர் தம்முடைய வழியை தெரிவித்தபடியினால் இன்று ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்னால் செய்ய முடியுது என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதை பற்றி நாம் வெட்கப்படவே கூடாது. ஏதோ மற்றவர்கள் போல் மேம்பாட்டமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட மக்களாக நாம் ஜீவிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நல்லவர் என்று நாம் துதிக்க முடியும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல முடியும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. சங்கீதம் 34:8 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது என்ன ருசிப்பது? நாம் ஏதாவது ஒரு சாப்பிடுகிற பண்டகம் இருந்தால் அது எவ்வாறு இருக்கிறது என்றால் அதை சுவைத்து பார்த்து விட்டு நன்றாக இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கிறோமா? இங்கு தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் அவர் சவுலினால் திரட்டப்படுத்த பொழுது காத் தேசத்துக்கு ஓடிப்போய் பெலிஸ்தரின் பட்டணங்களில் அடைக்கலம் தேடினான். அந்த ராஜாவிடம் சென்ற பொழுது உடனடியாக தாவீதை குறித்து கேள்விப்பட்டபடியினால் சொன்னது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று ஒருமுறையாக இவனை குறித்தல்லவா சொன்னார்கள் என்று கூறினான். இதை கேட்ட தாவீது மிகவும் பிரமித்து கலங்கி, எங்கே பெலிஸ்தருக்கு விரோதமாக நான் எழும்பி விடுவேனோ என்று நினைத்து, இப்பொழுதே இந்த ராஜா என்னை கொலை செய்தாலும் கொலை செய்து விடுவான் என்று அவர் இந்த ராஜாவின் சமூகத்தில் முகநாடியை வேறுபடுத்தி ஒரு பித்தம் கொண்டவர் போல் நடித்தார். அதற்கு அந்த ராஜா சொன்னது, ஒரு பைத்தியக்காரனை பைத்திய சேஷ்டை செய்வதற்கு என்னெண்டை கொண்டு வந்திருக்கிறீர்களே, இவனை துரத்தி விடுங்கள் என்று துரத்தி விட்டார். பிரியமானவர்கள், நாம் சத்துருக்கள் கையிலிருந்து என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது. நாம் நினைத்து கொண்டிருப்போம் எல்லாரும் நல்லவர்கள் தான், சத்துருக்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நேசிக்க வேண்டும் என்றுதான் நினைப்போம். ஆனால் பல வேறு சமயங்களில் சத்துருக்கள் உண்மையான மனமாற்றத்தை காணாதவர்களாக இருக்கிறபடியினால் நமக்கு விரோதமாக அவர் ரகசியமாக ஆலோசனை தீட்டுவார்கள். ஒருவேளை தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கலாம். அதனால்தான் அவர் பயந்து போய் அப்படி பித்தங்கொண்ட போல் நடித்த பொழுது அந்த ராஜாவின் சமூகத்திலிருந்து துரத்தி விடப்பட்டான். அப்பொழுது பாடினான் இந்த சங்கீதம் 34, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் எப்பொழுது தேவன் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடியும் என்றால் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லா காலத்திலும் எனக்கு தேவன் எது செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, நாம் தேவனை தான் நம்புவேன் என்று. தேவனை நம்புகிற மனிதன் ஒரு நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருக்கிறான். அது இக்காலத்திலும் பசுமையாக தான் இருக்கும். வறட்சி மிகுந்த காலத்திலும் நல்ல செழித்தோங்கிய காலத்திலும் அதனுடைய பசுமை குன்றவே குன்றாது. மற்றவர்களெல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக கேட்பார்கள், எவ்வாறு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று. ஆனால் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடியும். எல்லா காரியத்திலும் நமக்கு நன்மையான காரியம்தான் தேவன் நமக்கு செய்வார். அது வாழ்வானாலும் சரி, சாவானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, உயர்வானாலும் சரி, மேன்மையோ கீழான காரியமோ எதுனாலும் தேவன் எனக்கு நல்லதுதான் செய்வார் என்ற ஒரு உணர்வு நமக்குள் இருக்கிறதா? அதுதான் தேவன் நல்லவர் என்பதை ருசி பார்த்துறதுக்கு அடையாளம். தாவீது ராஜா கூட எல்லா காலத்திலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்றுதான் பாடியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை ருசி பார்க்கத்தக்கதாக, அவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து மற்றவர்களுக்கு பகிரத்தக்கதாக
ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஏதாவது ஒரு காரியம் ருசிகரமாக இருந்தால், ஒரு உணவு ஒரு கடையிலையோ இருந்தால் நம்ம மற்றவரிடம் சொல்லுவோம், இங்கே வாங்கி நான் இதை சாப்பிட்டேன், மிகவும் நன்றாக இருந்தது, நீங்களும் வாங்கி சாப்பிடுங்கள் என்று. அதுதான் நாம் எவ்வாறு சாட்சி சொல்லுவோம் என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை நம் வாழ்க்கையில் ருசித்திருக்கும் பொழுது மட்டும்தான். இல்லையென்றால் நாம் சாட்சி கூறவே மாட்டோம். நம்ம அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருக்கிறது காரணம், அவர்கள் இன்னும் தேவன் நல்லவர் என்பதை ருசி பார்க்கவே இல்லை. ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவுதான். இல்லை பிரியமானவர்கள், இங்கிருந்து நாம் தீர்மானம் செய்வோம், தேவனே உண்மை நல்லவர் என்று ருசி பார்க்கத்தக்கதாக என் உணர்வை எனக்கு சரிப்படுத்தும் என்று நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்தவன் நம் உணர்வை எல்லாம் தேவனுக்கு நேராக நிலைப்படுத்தி அவர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வார். சங்கீதம் 73:1 சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆம், எப்பொழுதுமே நல்லவராக தான் இருப்பார். நாம் அநேகம் துன்ப வேலைகளில் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது, நான் உமக்கு உண்மையாக தானே இருந்தேன், நீர் கண் பார்க்கவில்லையா ஆண்டவரே, அவர்கள் என்னை விட துன்மாக்கிரமாக வாழ்கிறவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள், எனக்கு ஏன் இந்த கொடுமை என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் இங்கு தாவீது ராஜா மறுபடியும் சொல்கிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலில் அநேக ஜனங்கள் தேவனை விட்டு பின்மாறி போய்விட்டார்கள். எதற்கெடுத்தாலும் தேவனுக்கு விரோதமாக கூட்டம் கூடுவார்கள், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பார்கள். அவர் நல்லவர் என்று அநேகர் சொல்லினார்களா என்பது சந்தேகம். ஆனால் இங்கு தாவீது ராஜா சொல்கிறார், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காலத்திலும் தேவன் நல்லவர் என்பதை நாம் சொல்ல முடியுமா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. பக்தனாக யோபு ஆண்டவர் தேவாதி தேவன் நல்லவராகவே நினைத்தார். ஏராளமான சொத்துக்கள், பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஜமீன் போல, ஒரு குட்டி ராஜா போல வாழ்ந்து கொண்டிருந்தார். எந்த குறைவுமே இல்லை. ஆனாலும் ஒரே நாளில் சலுதியாக எல்லாம் விழுந்தபோது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலும் யோபு தன் வாயினால் தேவனை குறை சொல்லவே இல்லை என்று நாம் படிக்கிறோம். ஆம், இதுதான் சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? நாம் தேவனை குறிப்பு கூறும் ஒவ்வொரு காரியத்திலும் நினைத்து கொள்வோம், நம்முடைய இருதயம் இன்னும் சுத்தமடையவில்லை, தேவன் ஏன் கண் பார்க்கவில்லை, தேவன் ஏன் இன்னும் எனக்கு ஒரு காரியமும் செய்யவில்லை என்று அதிகமாக செலுத்தி கொள்ளும் பொழுது நினைத்து கொள்ளலாம், இன்னும் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இல்லை, நேராக இல்லை. ஆகையால் நாம் சுத்த இருதயத்தை வாஞ்சிப்போம். தேவனே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும், அப்பொழுது நீர் எல்லா காரியத்திலும் எனக்கு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போமாக. தேவன் அதற்கு கிருபை செய்வார். அடுத்ததாக சங்கீதம் 86:5, ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். ஆம், தேவன் நல்லவராக இருக்கிறபடியினால் தான் மன்னிக்கிறவராக இருக்கிறார். மன்னிக்கிறவராக இருக்கிறபடினால் நாம் அவரை மறுபடியும் கூப்பிடத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அவர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். தேவரே நல்லவரும் மன்னிக்கிறவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். பிரியமானவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது எப்படி சொல்லுவோம் என்றால், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் பெற்ற காரியங்களை பெற்று அனுபவிக்கும் பொழுதும், கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் பொழுது தேவன் நமக்கு அதிகமான கிருபை அளிக்கிறார், நல்லவராகவே தருவார். நாம் பாவத்தில் உழந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் சொல்லவே மாட்டோம். ஆனால் பாவ ஜீவியத்திலிருந்து விடுபட்டு தேவனை நோக்கி அறிக்கை செய்யும் பொழுது, அவர் நம் பாவங்களை மன்னிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். நீங்கள் இஸ்ரவேலின் யூதா ராஜாவாகிய மனாசாவை பார்த்தீர்கள் என்றால், அவர் எசேக்கியா ராஜாவின் மகன். எசேக்கியா ராஜா அவ்வளவு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர், கர்த்தராகிய தேவனை உண்மையும் உத்தவமாக பின்பற்றினவர். அப்படி இருந்தும் இந்த மனாசே ராஜாவான பொழுது, 16 வயதில் ராஜாவான பொழுது 52 வருடம் யூதாவை அரசாண்டார். அப்பொழுதெல்லாம் செய்தது மிகுந்த துன்மார்க்கத்துக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டார். தேவனாய கர்த்தர் வாசம் செய்வேன் என்ற சொல் தேவாலயத்தின் பிரகாரங்களில் எல்லா வான சேனைகளுக்கும் ஒரு சிலை வழி வைத்து அதை வணங்க வேண்டும் என்று கூறினார்.
இஸ்ரவேல் மக்களை அவ்வாறு, யூத மக்களை அவ்வாறு வழிவிலகச் செய்தான். நீங்கள் வேதாந்தத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இவ்வளவோ மோசமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிவிலக பண்ண மனாசேயை போல இருந்ததும் இல்லை, முன்னாடி இருந்ததும் இல்லை என்று சொல்வார்கள். இப்பேற்பட்ட மனாசா ராஜா ராஜாவின் ஆட்சி கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடிக்கப்படும் பொழுது அவனை முள்ளுகளினால் கட்டி வெண்கலச் சங்கிலினால் இழுத்து கொண்டு போனார்கள். பாருங்களேன், ஒரு சாதாரணமான கயிறினால் அழுத்த கட்டினாலே நமக்கு எவ்வளவு வலிக்கும், தாங்க முடியாது. அதை முள்ளுகளினால் கட்டும் பொழுது பாருங்கள், எல்லா இடத்துலையும் முட்கள் கிழித்து கொண்டே இருந்தது. அவன் ஒவ்வொரு அடி எடுக்கும் பொழுதும், கை அடிக்கும் போதும், கால் அசைக்கும் பொழுதும் முள்ளுகளினால் அழுந்த கட்டி கொண்டு போனார்கள், வெண்கலச் சங்கிலியினால் எடுத்து போட்டு. அப்படி அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கும் பொழுது தேவனை நோக்கி அறிக்கையிட்டார், குற்றமுறைகளை அறிக்கையிட்டார். தேவன் மன்னிக்கிறவரும், பிற்பாடு அவர் கூப்பிடுதலை கேட்டு மறுபடியும் எருசலேமுக்கு வந்து அவரை ராஜாவாக வைத்திருக்க செய்தார். பிரியமானவர்கள், இதுதான் கர்த்தர் நல்லவர், தம்மை கூப்பிடுகிறவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். பிற்பாடு நாம் கூப்பிடும் பொழுது கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். கர்த்தர் மிகவும் நல்லவராக இருந்தபடியினால் நாம் எத்தனை துன்மார்க்கமான காரியத்துக்கு நாம் சென்றாலும் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்தவித பாவிக்கும் இப்படி இந்த பாவம் நீ செய்து விட்டாய், என்னால் உனக்கு விமோச்சனம் கிடையாது என்று மனிதர்கள் தூற்றி திரிவார்கள், மனிதர்கள் ஒதுக்கி தள்ளுவார்கள். ஆனால் பிதாவாகி தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவரும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஐயால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் பாவச்சேச்சில் உணர்ந்து கொண்டு எனக்கு விமோச்சனம் இல்லை, நான் ஒரு காலத்தில் நல்ல கிறிஸ்தவனாக இருந்தேன், இப்பொழுது துன்மார்க்க உலகில் அகப்பட்டு கொண்டேனே, நான் என்ன செய்வது நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கவலை வேண்டாம். இந்த மனாசா ராஜாவை கூப்பிட்டது போல நீங்களும் கூப்பிடுங்கள். நிச்சயமாக பாவங்களை மன்னித்து மறுபடியுமாக உங்கள் தலையை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு ராஜ்யமாவது ஒரு ராஜா பிடிபட்டு போனால் மறுபடியும் அதே ராஜ்யத்துக்கு வந்து அரசாள முடியுமா? சிந்தித்து பாருங்களேன். ஆனால் இந்த மனாசா ராஜாவின் காரியத்தில் தேவன் அப்படி ஒரு அனுக்கிரகம் பண்ணினார். காரணம், கர்த்தர் நல்லவரும் மன்னிக்கிற தேவனாக இருந்தபடினார். அவர் பாவங்களை மன்னித்து விட்டு அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது மறுபடியும் அதே ஸ்தானத்தில் எருசலேமில் ராஜாவாக வைத்தார். எதிரிகளிலிருந்து விடுதலை பெற்று அவர் மனாசா எருசலேமில் ராஜாவாக இருந்தார். ஆயால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நல்லவர். அவர் பாவங்களை அறிக்கும் பொழுது நிச்சயமாக மன்னிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் அந்த கிருபை நமக்கு தருவாராக. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 119:68, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். கர்த்தராகிய தேவன் மிகவும் நல்லவர், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தீமை செய்யவே தெரியாது. அவருடைய ஒரு குணாதிசயங்கள் ஒன்று எப்பொழுதும் நன்மை செய்வதுதான். அதான் சொல்கிறது, நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் தேவன் தம் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். தேவன் நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் மழையை வருஷிக்க பண்ணினார். நாம் என்றால் என்ன நினைப்போம்? நமக்கு ஒரு வயல் இருந்தால் நம்முடைய வயலில் மட்டும் நன்றாக மழை பெய்ய வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும். பக்கத்தில் ஒரு விரோதி இருந்தால் அவனுடைய வயலில் ஒன்றும் விளையக்கூடாது, மழை கூட பெய்யக்கூடாது என்றெல்லாம் நாம் வேண்டுதல் செய்வோம். ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடியினால் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் சூரியனை உதிக்க செய்கிற தேவன் நன்மை செய்கிற தேவனாக தான் இருக்கிறார். காரணம், அவர் மிகவும் நல்லவர். நாம் எந்த காரியத்திலும் நாம் தீமையை விட்டு விலகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்யதான் வல்லவராக இருக்கிறார். காயினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவன் ஆபேலை கொலை செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போன பொழுது, நீ போகுமிடமெல்லாம் உன்னை பழிவா தீர்த்து கொள்ள ஆட்கள் உன்னை தேடுவார்கள் என்று. அப்பொழுது காயின் கேட்டது, ஆண்டவரே, என்னை யாராவது கண்டுபிடித்தால் கொண்டு போடுவார்களே என்று சொன்ன பொழுது, அந்த கொலைக்கார காயின் மேலும் ஒரு அடையாளத்தை போட்டு காயினை கொள்கிறவன் மேல் 7 படி சொல்லவும் சுமரு என்று கொண்டார். பிரியமானவர்கள், இதுதான் கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். எத்தனை பெரிய துன்மார்க்கமான காரியமானா இருந்து ஆண்டவரிடம் வந்து நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது நன்மை செய்கிறவராக இருக்கிறார். காயினை யாரும் கொல்ல முடியாதபடி அவன் சந்ததியை பெருக செய்தார். தேவனுடைய இறக்கத்துக்கு நாம் செல்லும் பொழுது, தேவனே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், என்னுடைய காரியங்களெல்லாம் நீர் அறிவீர், இந்த பிரமாணங்களை எனக்கு போதும்.
நல்லவராக இருக்கிறபடினால், நன்மை செய்கிறவராக இருக்கிறபடினால் தான் வேதத்தில் உள்ள பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் நம்ம அறிய செய்கிறார். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஏதோ கிறிஸ்துவர்களாக நாம் பிறந்து விட்டோம், பைபிளை நம் பெற்றோர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள், தாத்தா பாட்டி கட்டாயப்படுத்துகிறார்கள், சண்டே கிளாஸில் வசனம் மனப்பாடம் சொல்கிறார்கள், அதனால்தான் நான் படிக்கிறேன். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறபடினால்தான் நாம் கர்த்தருக்குள் அவரோடு இசைந்து ஜீவிக்க அவர் பிரமாணங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். இது நல்லது, இது கெட்டது, இந்த காரியத்தை செய்யாதே, கீழ்ப்படிந்திரு, பெற்றோருக்கு எதிர்த்து பேசாதே, அவரோடு தாழ்மையாக இரு என்றெல்லாம் பிரமாணங்களை போதிக்கிற தேவன் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் தான் ஸ்தோத்திரம். அவர் நல்லவராக இருக்கிறபடினால் அதற்கு மிகவும் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அடுத்தது, நாம் எப்பொழுதும் தேவனை நல்லவர் என்று கூப்பிடுவார்கள். மற்ற பிரஜாதி மக்களும் கூட நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிவிங்க என்றால் அவர் மிகவும் நல்ல கடவுள்தான் என்று சொல்வார்கள். ஆனால் எல்லாரும் நல்ல கடவுள் என்று சொல்லும் பொழுது அவர் அதிகமாக பிரியப்படுவதே இல்லை. காரணம், மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 16 முதல் ஒரு சம்பவம். இங்கு ஒரு மிகவும் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் வந்து, நல்ல போதகரை, நான் நித்திய ஜீவனை அடையும்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது மத்தேயு 19:16, அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்றார். நீ ஜீவனை பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் என்னை நல்லவன் என்று நீ சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்? ஏன் அவர் நல்லவர் இல்லையா? இல்லையே, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் தானே சுற்றி திறந்தார். தேவனுக்கு கீழ்ப்படியாத விருப்பமில்லாத வாயிலிருந்து கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்வதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இந்த பணக்கார வாலிபன் மத்தியும் கூட அவன் எல்லா கற்பனைகளையும் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ உன் சொத்துக்களை எல்லாம் விட்டு தரித்திரத்தை கொடுத்து என்னை பின்பற்றி வா என்கிறார். நல்லவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அவனுக்கு இஷ்டமே இல்லை. தன் சொத்துக்களை எல்லாம் தரித்திற்கு கொடுக்க இஷ்டமே இல்லை. சும்மா பொதுவாக இயேசு கிறிஸ்துவை நல்ல போதகரே என்று சொன்னார். போதகர் என்றால் போதிக்கிறவர். எப்படி போதிப்பார்கள்? நல்ல வழிகளில் போதிப்பார்கள். அந்த நல்ல வழிகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுதுதான் நமக்கு பயன் உண்டு. ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலிலே சொல்கிறார், நீ என்னையே நல்லவன் என்று சொல்கிறார். தேவன் ஒருவர் தருவர், நல்லவரே இல்லை என்று. நல்ல போதகரே என்று கூப்பிட்டவன் அதிக துக்கமடைந்து போய்விட்டான். வேதாந்தத்தில் ஒரே ஒரு மனிதன்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து மிகுந்த மனதுக்கத்தோடு போனவன் இவன்தான். நல்லவர் என்று கூப்பிட்டாலும் எந்த ஆசீர்வாதத்தையும் கிடைக்கப்பெறாமல் அவன் நினைத்து கொண்டிருந்தான், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் மேலான ஆசீர்வாதங்கள். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது, அவர் சொல்வதை கீழ்ப்படிவது என்றால் கீழான ஆசீர்வாதங்கள் என் மனதில் என்ன கொண்டிருந்தார். நம்மை கூட அநேகர் கிறிஸ்துவர்களாக இருந்தும் அதிக பணக்காரர்களாக செல்வச்செழிப்பாக இருக்கும் பொழுதுதான் தேவன் நல்லவர் என்று சொல்லுவோம். ஆனால் ஏதாவது ஒரு துன்பம் தேவன் நம்ம இது ஒரு காரியத்தை விட சொல்லும் பொழுது நாம் கீழ்ப்படியவே மாட்டோம். அப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை நல்லவர் என்று கூப்பிட்டாலும் அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு இறங்கவே மாட்டார், மன்னிக்கவும் மாட்டார், நன்மை செய்யவும் மாட்டார். ஆகையால் இந்த மனதுக்கத்தோடு சென்றுவிட்ட ஒரு வாலிபனை போல நம் வாழ்க்கை அமைந்து விடாதபடி ஆண்டவரை உண்மையான இருதயத்தோடு கர்த்தர் நல்லவர் என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 135:3, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. நாம் எப்பொழுது கர்த்தர் நல்லவர் என்று நாம் சொல்லி அவரை கீர்த்தனம் பண்ணும் பொழுது அப்பொழுதுதான் இன்பமாக இருக்கும். நாம் பாடுகிற பாட்டுகள் எல்லாம் இன்பமாக இருக்கும். நாம் எப்பொழுது நாம் கீர்த்தனைகள் பாடுகள் எல்லாம் நமக்கு இன்பம் தரும் என்றால் கர்த்தர் நல்லவர் என்று நாம் உள்ளத்தில் உணரும் போது மட்டும்தான். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியம், நம்முடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியான தேவன் நல்ல காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார், செய்வார் என்ற ஒரு எண்ணத்தோடு கர்த்தர் நல்லவர் என்று நாம் துதித்து பாட ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் சில காரியங்களை சிந்தித்தோம். கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது, அவரை துதியுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கர்த்தாவே, சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு நீர் நல்லவராக இருக்கிறபடியால் கோடாபடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் நல்லவராக இருக்கிறார் என்று நாங்கள் எல்லா நிலைமையிலும் உம்மை விட்டு விலகாத மனதை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரின் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.